சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி மைக்ரோ கிரீன்ல ஒரு பக்கம் சூப்பரா சம்பாதிக்கலாம், இன்னொரு பக்கம் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா வாழலாம். அது என்ன மைக்ரோ கிரீனு புதுசால இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கும். அது என்னன்னு சொல்றேன், இப்ப விரிவா பார்க்கலாம். இப்ப விவசாயம் பண்ணணும்னா ஏக்கர் கணக்குல நமக்கு நிலம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இந்த மைக்ரோ கிரீன்ல வெறும் 200 சதுர அடி நிலம் இருந்தாலே போதும், சூப்பரா ஜம்முன்னு நம்ம விவசாயம் பண்ணலாம். கீரை வகைகள்லாம் இருக்குல்ல, அதே ரொம்ப குட்டி குட்டியா இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதாங்க இதுவும் இருக்கும். ஒரு செடியில முதல்ல முளைக்கிற 1-2 இலைகள் தான் மைக்ரோ கிரீன் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா செடிகளுக்கும் இது பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முள்ளங்கி, கடுகு, கீரை, லெட்யூஸ், வெந்தயம், ப்ரோக்கோலி, கேரட், முட்டைகோஸ், முள்ளங்கி இந்த மாதிரி சிலவற்றை மைக்ரோ கிரீன் அப்படின்னு குறிப்பிடலாம். இது முளைச்சு ஒரு 7-14 நாட்கள் தாங்க. ரொம்ப சின்ன கீரைகள் தான், பொதுவா 1-3 அங்குல உயரம் தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் செம்ம ருசியா இருக்கும். அண்ட் இதுக்கு சூப்பரான ஒரு வாசனையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஊட்டச்சத்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. பொதுவா கீரையில இருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்தை விட இதுல 40% அதிகமா ஊட்டச்சத்து கிடைக்குது. வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு, ரிச் இன் மினரல்ஸ், பொட்டாசியம் இருக்கு, அயன், சிங்க், காப்பர் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. இதுல காய்கறிகள், கீரை வகைகள், சிறுதானியங்கள், பயிறு வகைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட விதைகளை பிளாஸ்டிக் ட்ரேக்கள்ல பிரத்யேக முறையில விதைச்சு துளிர் நிலையில அறுவடை செஞ்சு அதை உணவா சாப்பிடும் முறை தாங்க இப்ப உலகம் முழுக்க பரவலாயிட்டு வருது. இந்த முறையில உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தான் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சாமுண்டேஸ்வரி அப்படின்ற ஒரு விவசாயி இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டும் இருக்காங்க. இதை பத்தி அவங்க ஷேர் பண்ணும்போது, முதல்ல என்னோட குழந்தைக்காக தாங்க நான் ஆரம்பிச்சேன். அவ வெயிட் ரொம்ப கம்மியா இருந்தா 6 மாசத்துக்கு அப்புறமா ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருட்கள் கலந்துருக்காங்க. சரி ஓகே நம்மளே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணும்போது அப்போதான் இந்த மைக்ரோ கிரீன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணேன். சரி ஓகே நம்மளே நம்ம வீட்டுல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தாங்க இந்த மைக்ரோ கிரீன்ஸ். என்னோட பொண்ணுக்காக எல்லாமே நானே பண்ண ஆரம்பிச்சேன். ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதுவும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்னோட பொண்ணு ஹெல்த்தியா இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க இதை ஏன் நம்ம வெளியில தெரியற மாதிரி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. சோ அப்படியே இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா ஷேர் பண்ணிருக்காங்க. சோ உலகம் முழுக்க இது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.